ஃபோன்ல இங்கிலீஷ் பேசும்போது, "ஒரு நிமிஷம் இருங்க, நான் பிறகு கால் பண்றேன். உங்க குரல் சரியா கேட்கல." இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியுமா? இன்னைக்கு ஃபோன் கான்வர்சேஷன்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய 30 யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸ கத்துக்க போறோம். முதல்ல தமிழ் சென்டென்ஸ் பாருங்க. அப்புறம் இங்கிலீஷ் சென்டென்ஸ என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க சத்தமா. கத்துக்கிட்டது யார் கூடயாவது சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா, ரோல் பிளே செக்ஷன்ல என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 8. லெட்ஸ் ஸ்டார்ட். நான் உங்களுக்கு கால் பண்ணினேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நான் உங்களுக்கு கால் பண்ணினேன். ஐ கால்ட் யூ. நான் உங்களுக்கு கால் பண்ண முயற்சி செய்தேன். ஐ ட்ரைட் காலிங் யூ. நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணினேன். ஐ கேவ் யூ எ கால். நீங்க கால் பண்ணினீங்களான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? நீங்க கால் பண்ணினீங்களா? டிட் யூ கால் மீ? நீங்க என்ன தொடர்பு கொள்ள முயற்சி செய்தீங்களா? வேர் யூ ட்ரைங் டு ரீச் மீ? நீங்க இப்பதான் கால் பண்ணினீங்களா? டிட் யூ ஜஸ்ட் கால்? நான் இப்போ பேச முடியாதுன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நான் இப்போ பேச முடியாது. ஐ கான்ட் டாக் ரைட் நவ். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஐம் அ லிட்டில் பிஸி ரைட் நவ். நான் பிறகு உங்களுக்கு கால் பண்ணலாமா? கேன் ஐ கால் யூ பேக் லேட்டர்? ஒரு நிமிஷம் இருங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க. ஹோல்ட் ஆன் எ மினிட். ஒரு செகண்ட் இருங்க. ஜஸ்ட் அ செகண்ட். எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. கிவ் மீ எ மினிட். உங்கள் குரல் சரியாக கேட்கலன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்கள் குரல் சரியாக கேட்கல. ஐ கான்ட் ஹியர் யூ கிளியர்லி. உங்கள் குரல் இடையில கட் ஆகி இருக்கு. யூ ஆர் பிரேக்கிங் அப். சிக்னல் சரியா இல்லை. த சிக்னல் isn't வெரி குட். இப்போ கேட்குதா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இப்போ கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ now? என்னுடைய குரல் தெளிவாக கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி? இப்போ நல்லா கேட்குதா? இஸ் திஸ் பெட்டர்? உங்கள் ஃபோன் பிஸியாக இருந்ததுன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்கள் ஃபோன் பிஸியாக இருந்தது. யுவர் லைன் வாஸ் பிஸி. என்ன உங்கள் ஃபோனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஐ couldn't கெட் த்ரூ. என்னால் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஐ couldn't ரீச் யூ. நான் உங்களை பிறகு கால் பண்ணுறேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு பிறகு கால் பண்ணுறேன். I'll கால் யூ பேக் லேட்டர். நான் உங்களுக்கு பிறகு கால் பண்ணுறேன். I'll கால் யூ லேட்டர். நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன். லெட் மீ கால் யூ பேக். நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஐ ஜஸ்ட் காட் ஹோம். நான் இப்போ தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஐ ஜஸ்ட் காட் பேக் ஹோம். நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஐ ஜஸ்ட் காட் இன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ ரைட் now? இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ அட் த மூமெண்ட்? நீங்கள் லேட்டர் கால் பண்ண முடியுமா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீங்கள் என்ன லேட்டர் கால் பண்ண முடியுமா? கேன் யூ கால் மீ லேட்டர்? நீங்கள் எனக்கு பிறகு ஒரு கால் பண்ண முடியுமா? கேன் யூ கிவ் மீ எ கால் லேட்டர்? நீங்கள் எனக்கு பிறகு திரும்ப கால் பண்ண முடியுமா? குட் யூ கால் மீ பேக் லேட்டர்? நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். I'll send you a message. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். I'll text you. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். I'll message you in a bit. தயவு செஞ்சு அந்த நம்பரை மீண்டும் சொல்லுங்கன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தயவு செஞ்சு அந்த நம்பரை மீண்டும் சொல்லுங்கள். Could you repeat the number please? அந்த நம்பரை மீண்டும் சொல்ல முடியுமா? Can you say that number again? சாரி, அந்த நம்பர் எனக்கு சரியாக கேட்கல. சாரி, ஐ didn't catch the number. உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். I'll save your number. உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். Let me save your number. உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டேன். I have saved your number.
தவறான நம்பருக்கு கால் பண்ணிட்டேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? தவறான நம்பருக்கு கால் பண்ணிட்டேன். ஐ கால்டு த ராங் நம்பர். சாரி, நான் தவறான நம்பருக்கு கால் பண்ணிட்டேன். சாரி, ஐ ஹாவ் த ராங் நம்பர். சாரி, நான் தவறான நம்பருக்கு டயல் பண்ணியிருக்கணும். சாரி, ஐ மஸ்ட் ஹாவ் டயல் த ராங் நம்பர். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி, டிட் ஐ டிஸ்டர்ப் யூ? சாரி, இப்போ பேச இது சரியான நேரம் இல்லை. சாரி, இஸ் திஸ் அ பேட் டைம்? நான் அழைத்த நேரம் உங்களுக்கு அசௌகரியமாக இருந்ததா? ஆம் ஐ கேச்சிங் யூ அட் அ பேட் டைம்? இல்லை, இப்போ பேசலான்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இல்லை, இப்போ பேசலாம். நோ, ஐ கேன் டாக் நவ். ஆமாம், எனக்கு இப்போ சில நிமிஷம் இருக்குது. யா, ஐ ஹாவ் அ ஃபியூ மினிட்ஸ். சரி, சொல்லுங்க. ஷுர், கோ அஹெட். நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். ஐ ஆம் இன் அ மீட்டிங். நான் இப்போ மீட்டிங் நடுவில் இருக்கேன். ஐ ஆம் இன் த மிடில் ஆஃப் அ மீட்டிங். மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு கால் பண்ணலாமா? கேன் ஐ கால் யூ ஆஃப்டர் த மீட்டிங்? என்ன விஷயம்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? என்ன விஷயம்? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்கிறது ஃபார்மல் சுச்சுவேஷனில் கிடையாது. உயர் அதிகாரி இவங்கக்கிட்ட கிடையாது. என்ன நடக்குது? வாட்ஸ் கோயிங் ஆன்? நீங்கள் எதை பற்றி பேச விரும்பினீர்கள்? வாட் டிட் யூ வாண்ட் டு டாக் அபவுட்? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஐ நீட் டு டெல் யூ சம்திங். நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஐ வாண்டட் டு டெல் யூ சம்திங். நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லணும். தேர் இஸ் சம்திங் ஐ நீட் டு டெல் யூ. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்கலன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. சாரி, ஐ டிடன்ட் ஹியர் யூ. சாரி, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல. சாரி, ஐ மிஸ்டு தட். அதை மீண்டும் சொல்ல முடியுமா? குட் யூ சே தட் அகைன்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. குட் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? குட் யூ ஸ்பீக் அப் அ லிட்டில்? உங்கள் குரல் எனக்கு ரொம்ப சத்தம் குறைவாக தான் கேட்குது. ஐ கேன் பேர்லி ஹியர் யூ. நான் வழியில் இருக்கேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் வழியில் இருக்கேன். ஐம் ஆன் மை வே. நான் இப்போ அங்கே வந்து கொண்டிருக்கிறேன். ஐம் ஹெட்டிங் தேர் நவ். நான் இப்போது வருகிறேன். ஐம் கம்மிங் நவ். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வருவேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வருவேன். I'll be there in 10 minutes. சும்மா 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். I'll be there in about 10 minutes. எனக்கு சுமார் 10 நிமிஷம் கொடுங்க. Give me about 10 minutes. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? When are you free? எந்த நேரத்தில் கால் பண்ணால் சரியாக இருக்கும்? When would be a good time to call? உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கும்? What time works for you? நாளைக்கு பேசலான்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாளைக்கு பேசலாம். We can talk tomorrow. நாளைக்கு பேசலாம். Let's talk tomorrow. நாளைக்கு உங்களிடம் பேசுகிறேன். I'll talk to you tomorrow. என்கிட்ட அப்டேட் பண்ணுங்கன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அப்டேட் பண்ணுங்க. Keep me updated. என்ன நடக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள். Let me know what happens. இன்னும் தகவல் தெரிந்ததும் எனக்கு சொல்லுங்கள். Let me know when you know more. நான் இப்போ போகணும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் இப்போ போகணும். I need to go now. நான் இப்போ போகணும். I have got to go. நான் இப்போ கிளம்பணும். I have to get going. உங்களிடம் பிறகு பேசுகிறேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்களிடம் பிறகு பேசுகிறேன். I'll talk to you later. பிறகு பேசலாம். Talk to you later. பிறகு உங்களிடம் பேசுகிறேன். I'll catch up with you later.
சரி, நான் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். ஓகே. I'll let you go. சரி, நீங்க செய்து கொண்டிருந்த வேலைய தொடருங்க. ஓகே. I'll let you get back to what you were doing. சரி, பிறகு பேசலாம். ஆல்ரைட். டாக் டு யூ லேட்டர். இப்போ ரியல் லைஃப் கான்வர்சேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். சீன் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அவர் வந்து மீட்டிங்ல இருக்காங்க. பிறகு அவங்க 2 பேரும் மீண்டும் பேசுறாங்க. Hey, I called you earlier. Did you see my call? Yeah, I saw it. Sorry, I was in a meeting. No problem. Can you talk now? Yeah, I have a few minutes. What's up? I wanted to tell you something about tomorrow. Sure, go ahead. Are we still meeting at 10 tomorrow? Yes, that's the plan. Okay, I'll see you tomorrow then. Wait, I can't hear you clearly. You are breaking up. Can you hear me now? Yeah, it's better now. Great. What time works for you? 10 works for me. Perfect. I'll see you tomorrow then. Sure. Keep me updated if anything changes. Of course, I'll message you if anything comes up. Alright. Have got to go now. Okay. Talk to you later. Talk to you later. Bye. இப்போ ரோல் ப்ளே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரெண்டோட டைலாக்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட் டூ டைலாக்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். Hey, I called you earlier. Did you see my call? No problem. Can you talk now? I wanted to tell you something about tomorrow. Are we still meeting at 10 tomorrow? Okay, I'll see you tomorrow then. Can you hear me now? Great. What time works for you? Perfect. I'll see you tomorrow then. Of course, I'll message you if anything comes up. Okay, talk to you later. ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட் 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிறகு கால் பண்ணுறேன். உங்கள் குரல் சரியாக கேட்கல. 3 ஒரு நிமிஷம் இருங்க. 4 நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருப்பீங்க. 5 உங்களிடம் பிறகு பேசுகிறேன். 5ல் எத்தனை சரின்னு ஸ்கோராவோ இல்லை இங்கிலீஷ் சென்டென்ஸாவோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கற்றுக்கொண்ட சென்டென்ஸை ஃபோனில் உண்மையிலே பயன்படுத்தி பாருங்கள். டே 8 வந்து கம்ப்ளீட்டட். இதே மாதிரி இன்னும் 22 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன். சிம்பிள் இங்கிலீஷ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் டே 9.